தேவனுடைய இரு பரிகாரம் இரத்தம் சிலுவை. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் முதல் 8 அதிகாரங்களில் இரட்சிப்பின் இரு விதங்களை காண்கிறோம். ஒன்று, பாவங்களுக்கு மன்னிப்பு, மற்றொன்று பாவத்திலிருந்து விடுதலை. இவ்விரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த அதிகாரங்களின் முதல் பகுதியில் இயேசுநாதரின் இரத்தத்தை குறித்து இருமுறை கூறியிருக்கிறது. அதிகாரம் 3 25ஆம் வசனம், அதிகாரம் 5 9ஆம் வசனம். இரண்டாம் பகுதியில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டோம் என்கிற ஒரு புதிய கருத்தை கூறியிருக்கிறது. நாம் நீதிமான்களாக்கப்படும்படி இயேசுநாதர் இரத்தம் சிந்தினார் என்பது முதற் பகுதியின் விவாதம். இரண்டாம் பகுதியில் இக்காரியத்தை மறுபடியும் விவரிக்காமல் இயேசுநாதர் சிலுவையில் செயலாற்றிய கிரியைகளை விவரித்திருக்கிறது. சிலுவையானது கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகிய இவைகளில் நமக்கு அவருடன் ஏற்பட்டிருக்கும் ஐக்கியத்தை காட்டும் சின்னமாயிருக்கிறது. இவ்விரு பகுதிகளில் விவரித்திருக்கும் சத்தியங்கள் மகா மேன்மையானவை, முக்கியமானவை. இரத்தம் நாம் செய்தவைகளுக்கு பரிகாரம். சிலுவை பாவம் செய்ய நம்மை ஏவும் பாவத்தன்மையை அழிக்கிறது.